மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம் யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதைஷாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 21வது ஸ்லோகம் படிக்கணும். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். நிராசீர்யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் முதல் 3 அத்தியாயத்தில் சொன்னப்பட்ட கருத்துக்களின் மகிமையை சொன்னார். அதை சொல்லிவிட்டு இதை முன்பு நான் சூரியனுக்கு சொன்னேன்னு சொன்ன காரணத்தினால அவதார தத்துவம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிறகு அவதாரம் எதற்காக எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். அவதார தத்துவம் அதனுடைய மகிமையெல்லாம் சொன்னார். பிறகு இந்த அத்தியாயத்துடைய தலைப்பாகிய ஞான கர்ம சந்நியாச யோகம் அந்த கருத்தை விளக்கிக்கிட்டு இருக்கார். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆத்ம தத்துவம் தான். வேதாந்தத்தினுடைய ஃபிலாசபி அதுதான், ஞான கர்ம சந்நியாச யோகம். எல்லா அத்தியாயத்துலேயுமே தத்துவம் கொஞ்சம் வராமல் இருக்காது. இதில் அறிவினால் செயலை துரத்தல் அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு வர்றாரு. அதில் நம்ம 18வது அத்தியாயத்தில் பார்த்தோம், கர்மத்தில் அகர்மம் அகர்மத்தில் கர்மம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, ஆத்மா என்றுமே அகர்த்தா. ஆத்மா எந்த செயலும் செய்வது இல்லை, ஆனால் செய்வது மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆத்மா செய்கிறதுனால நினச்சிக்கிட்டு இருக்கோம், அது உண்மையிலேயே செய்யவில்லை என்று புரிந்து கொள்வது. அனாத்மா எப்பொழுதுமே சும்மா இருக்காது. ஆனால் அனாத்மா சும்மா இருந்தாலும் அது எப்பொழுதும் செயல் வடிவம்தான். அனாத்மான அந்த சரீரம், உடல், பிரபஞ்சம், உலகம் எல்லாமே இயங்கிக்கிட்டே தான் இருக்கும், சும்மா இருக்காது. அதில் ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதற்கு ஆதாரமான தத்துவம் நம்மளுடைய உண்மையான சொரூபம். அது எப்பொழுதுமே அகர்த்தா. இந்த கருத்தை அடுத்து விளக்கிக்கிட்டு வர்றார். இது ஏன் இந்த கருத்தை முக்கியமாக சொல்கிறாருன்னு சொன்னால், நாம் ஒவ்வொரு செயல் செய்தாலும் அதனுடைய விளைவை அனுபவிச்சாகணும். பாவ புண்ணியம் கட்டாயம் வரும், பாவமோ புண்ணியமோ வரும். அதன் விளைவாக நாம் பிறக்க வேண்டியது இருக்கும். அப்போ செயலை நாம் நிப்பாட்ட முடியாது. செயல்படாமல் வாழ முடியுமான்னா வாழ முடியாது. ஆனால் செஞ்சால் பந்தப்படுறோம், பாவ புண்ணியம் வருது. அப்போ செஞ்சுக்கிட்டே செய்யாமல் எப்படி இருக்கிறது அப்படிங்கும் பொழுது, அறிவுபூர்வமாக ஆத்ம தத்துவத்தை அறிஞ்சு நாம் செயல்பட்டோம்னு சொன்னால், நான் ஆத்மஸ்வரூபம், நான் என்றும் செயலற்றவன் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு, இந்த உடல் செயல்படுது, மனம் செயல்படுது, நான் செயல்படவில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நாம் செஞ்சாலும் செய்யாதவனாக ஆகிறோம். அறிவினால் செயலை துறந்தவனாக ஆகிறோம். ஞான கர்ம சந்நியாசம். ஆத்மாவிடத்தில் செயலின்மையை பார்த்து நான் ஆத்மஸ்வரூபம் என்று தெரிந்து கொண்டு செய்தாலும் செய்யாதவனாக இருத்தல். அனாத்மா என்றுமே செயல்படும், அது செய்யாமல் இருந்தாலும் செய்கிறத பார்க்கறது. இப்படி பார்க்குறவன் புத்திமான்னாரு, பிரம்மனிஷ்டன். அவனுக்கு செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான். அவனுக்கு கடமைங்கிறது கட்டாயம் இல்லை. பிறகு 19வது ஸ்லோகத்தில் ஆத்மா அகர்த்தாங்கிறது 18ல் பார்த்தோம். 19ல் என்ன சொன்னார்னா,
ஞானி என்ன புரிஞ்சுக்கிட்டான்? தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆத்மா என்றைக்குமே செயல்படுறதில்லை. அப்போ ஞானி தன்னை ஆத்மான்னு புரிஞ்சதுனால அப்போ ஞானி எப்படி அவனுடைய நிலை என்ன? அவனும் அகர்த்தாதான். ஞானி செஞ்சாலும் செய்யாதவன். ஆத்மா செய்கிறது மாதிரி தெரியுது, ஆனால் செய்கிறது இல்லை. அது மாதிரி ஞானி தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டதால் அவன் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். காரணம் என்னன்னா, ஞானி செய்தும் செய்யாமல் இருக்கிறது காரணம் பார்த்தோம். அவன் ஆசை வசப்பட்டு செய்வதில்லை. இதை அடையணும் அதை அடையணுங்கிற புத்தி அவனுக்கு இல்லை. நான் அடைய வேண்டியதில் அடைஞ்சிட்டான்னு சொல்லி 18ஆம் ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அப்போ சங்கல்பமும் இல்லை, ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு இப்படித்தான் அப்படிங்கிறது, இதற்காக நான் அந்த லட்சியத்தை அடைவதற்காகங்கிறது அவனுக்கு கிடையவே கிடையாது. அவனுக்கு எந்த சாதனையும் இல்லை. அதனால் அவன் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னார்னா, அவனுக்கு இந்த ஞானம் இருக்கிறதுனால அவனுடைய கர்மங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டன. எரிச்சாச்சுன்னா என்னாச்சு? திருப்பி முளைக்காது. பருப்பு, கடலை பருப்பை வறுத்தது மாதிரி அவனுடைய கர்மங்கள் எல்லாம் ஞானம் என்ற நெருப்பினால் எரிக்கப்பட்டு விட்டன. அப்படிப்பட்டவன்தான் பண்டிதன், ஞானி அப்படின்னு சொன்னார். இது ஞானி அகர்த்தான்னு சொல்லிட்டு பிறகு சுலோகம் 20லிருந்து திருப்பி 24 வரைக்கும் இந்த கருத்தை விளக்குறாரு. இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானி, இல்லறத்தில் இல்லாத ஞானி, சன்னியாசி, சன்னியாசியாக இருக்கக்கூடிய ஞானி. ஞானி செய்தாலும் செய்யவில்லைன்னு 19 சொல்லிட்டார். அவனுடைய கர்மங்கள்லாம் அக்னியில் எரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டார். காரணம் இன்னொன்று, அவனுக்கு ஆசையும் இல்லை, சங்கல்பமும் இல்லை. அதனால் அவன் செஞ்சாலும் செய்யாதவன்ட்டார். அப்போ எந்த ஞானி? ஞானியை ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று கடமைகளுக்குள் இருக்கக்கூடிய ஞானி, கடமையில் இல்லாத ஞானி. கடமையில் இல்லாத ஞானி சன்னியாசி. சில நேரம் சன்னியாசியாக இருந்து ஆசிரமம் வச்சுருந்து அவருக்கும் கடமை இருக்குது. அவருக்கும் சில பொறுப்புகள்லாம் இருக்கும். அப்போ இந்த 20ல் நாம் பார்த்தோம், இல்லற ஞானி, இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் ஞானத்தை அடைந்திருந்தால் அவனும் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். அதனால் அவனும் கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை. அவன் அவன் எப்படி செயல்படுறான்னா, அவனுக்கு இந்த ஞானம் இருக்கிறதுனால கர்மத்திலும் கர்ம பலனிலும் பற்றை துறந்தவன் சொன்னார். அவனுக்கு அந்த கர்மத்திலையும் கர்ம பலன்லையும் பற்று கிடையாது. பற்று இல்லாதவனாக அவன் இருக்கின்றான். தியக்த்வா கர்ம பல சங்கம்னர். தியக்த்வான்னா துறந்து, கர்மத்தினுடைய கர்மத்தையும் கர்மத்தினால் வரக்கூடிய பலனையும் அறிவினால் துறந்து. நான் செய்கிறேங்கிற அகங்காரம் இல்லை. கர்மம் செய்யும் போது அந்த பலனில் இவனுக்கு விருப்பமும் இல்லை. அதனால் ரெண்டையும் துறந்து அவன் எப்படி இருக்கிறானா, நித்திய திருப்தகன்ட்டார். நம்மளுக்கு வர திருப்தியெல்லாம் எப்படி? வெளியிருந்து வரக்கூடிய திருப்தியெல்லாம் டெம்பரவரி திருப்தி. அவனுக்கு நித்திய திருப்தக, எப்பொழுதும் மனநிறைவுடன். நம்மளுக்கு கொஞ்ச நேரம் மனநிறைவு வருது, பிறகு போயிடுது, டெம்பரவரியாக இருக்குது அவனுக்கு என்றைக்குமே. ஏன்னா விஷயத்தினால் வரக்கூடிய திருப்தி கட்டாயம் போயிடும். ஏன்னா அந்த விஷயம் திருப்பி என்ன ஆகுது? கொஞ்ச நேரம் போயிடுது. அந்த விஷயம் இருக்கிற வரைக்கும் திருப்தியாக இருக்கும், பிறகு விஷயம் இல்லாட்டே திருப்தி போய்விடும். ஆனால் இவனுக்கு தன்னில் வரக்கூடிய திருப்தி விஷயத்தினால் வரக்கூடிய திருப்தி அல்ல, நான் நிறைவானவன் பூரணமானவன் என்ற அறிவினால் வரக்கூடிய திருப்தியாக இருக்கிறதுனால இவனுக்கு எப்பொழுதும் திருப்தியாக இருப்பான். யார்? இல்லற ஞானி. நிராசிரயக, எதையும் சாராதவனாக இருப்பான். அவன் எதையும் சார்ந்து இல்லை, எனக்கு இது இருந்தால்தான் இது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவன் எதையும் சார்ந்து இருப்பது இல்லை, சாராதவனாக இருப்பான். பிறகு அவன் அபிப்பிரவருத்தக, அப்படிப்பட்டவன் கர்மணி அபிப்பிரவர்த்தக, எல்லா செயல்களிலும் ஈடுபட்டு இருந்தாலும் கூட கிஞ்சித் ந குரோதி, அவன் எது செய்தாலும் செய்யாதவனாகவே ஆகின்றான். இது நாம் 20வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இல்லற ஞானி என்ன கருத்தை சொல்லி வர்றான்னு பார்த்துக்குங்க. செயல் நம்மளை பந்தப்படுத்தும். அப்போ செயல் செய்யாமல் நம்ம இருக்க முடியாது. அப்போ செயல் செஞ்சுக்கிட்டு எப்படி பந்தப்படாமல் இருக்கிறதுன்னு சொன்னால், இந்த ஞானம் இருந்தால் நம்ம பந்தப்படாமல் இருக்க முடியும். என்ன செயல் செய்தாலும் பந்தப்பட மாட்டோம். அதைத்தான் விளைவிக்கிட்டு வர்றார். இப்போ இல்லற ஞானியை சொல்லிட்டார். இனி அடுத்து துறவியை பற்றி சொல்கிறார். துறவர ஞானி, துறவி இல்லை, துறவர ஞானி.
ஏன்னா சந்நியாசம் வாங்கிட்டு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், அவங்கள பற்றி இங்கே பேச்சே இல்லை. சந்நியாசம் வாங்கிட்டு ஞானம் இல்லாத சன்னியாசிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மாதிரி அவங்கள பற்றி சொல்லலை. சந்நியாசத்தில் ஞானத்தை அடைந்தவர், பொறுப்புகள் இல்லாத சந்நியாசி, அவரை பற்றி சொல்கிறார். இங்கே அவரை பற்றி வர்ணிக்கிறார். அவரையும் செயலுக்குள் இருக்கின்ற ஞானியினுடைய செயல்கள் பந்தப்படுத்துவதில்லைன்னு சொன்னார். அப்போ செயலுக்குள்ளே இல்லாமல், கடமையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானி இருக்கார்ல, அவருக்கு ஏதாவது செயல் வந்து பந்தப்படுமான்னு சொன்னால் அவர்களுக்கும் எதுவும் பந்தப்படுத்துவது இல்லை. அவங்களுக்கு எப்படிப்பட்ட செயல்கள் இருக்கும்னு சொல்கிறார். அவர் பொறுப்புகள் கிடையாது, ஆனால் அவருக்கு சில செயல்கள் இருக்கும். அது எப்படி இருக்கும்னு சொல்கிறான்னு சொன்னால், முதல்ல அந்த ஞானியை பற்றி வர்ணிக்கிறார். பொறுப்புகள் இல்லாத ஞானி, பொறுப்புகள் உள்ள ஞானி அதுக்கு முந்தின ஸ்லோகத்தில். இப்போ பொறுப்பு இல்லாத ஞானி சன்னியாசி. மனதை பொறுத்தவரையில் இல்லற ஞானியாக இருந்தாலும் சரி, துறவர ஞானியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருடைய மனநிலையும் ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே துறவர ஞானி என்ன சொல்கிறாருன்னா, அது இன்னும் ஒன்று தான். சென்ற ஸ்லோகத்தில் நிராசிரயகன்னார், எதையும் சாராதவன் சொன்னார். இங்கே நிராசீஹி அப்படிங்கிறார். நிராசிகன்னா எதிர்பார்ப்பு இல்லாதவன். இல்லறத்தில் இருக்கவனுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் இது இருந்தால்தான் அப்படிங்கிறது இல்லை. சார்ந்து இருக்க மாட்டான், ஆள் மனசில் எதையும் சார்ந்து இருக்கிற புத்தி இருக்காது. இவனுக்கு எதிர்பார்ப்பே இருக்காதுங்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன், யாரிடமும் எதனிடமும் எதையும் எதிர்பார்க்காதவன். இதெல்லாம் சன்னியாசி இருக்க வேண்டிய லட்சணம் சொல்கிறார். பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கணும் தான், இருந்தாலும் சன்னியாசி கட்டாயம் இருக்கணும். இந்த வயசான காலத்தில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா? எதிர்பார்ப்பு தான். வயசான காலத்தில் எல்லாருக்கும் உள்ள ப்ராப்ளம் என்னன்னா எதிர்பார்ப்பு. அதாவது ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கிறதில்ல. சில பேருக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைச்சாலும் என்ன நினைக்கும், சரியான நேரத்தில் கிடைக்கிறதில்ல, அது ஒரு எதிர்பார்ப்பு. பிறகு ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்கன்னு எதிர்பார்ப்பு. ஏன்னா வயசான காலத்தில் நம்ம தொண்ணன்னு பேசுவோம்னு கிட்டத்தில் வரமாட்டாங்க யாருமே. நம்மளை யாரும் விசாரிக்கலேன்னு ஒரு எதிர்பார்ப்பு. சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தையோடு கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாம் எதிர்பார்ப்புனாலே துக்கமே வந்துடுது. நல்லா இருக்காங்களான்னு கேட்க வேண்டியதானே, பார்க்காம கேட்காம போகிறான். சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டால் குறைஞ்சா போச்சு. இதெல்லாம் இருக்கும், இல்லறத்திலே உண்டு. ஆனால் துறவரத்தில் கட்டாயம் அவனுக்கு என்னென்னா எதையும் எதிர்பார்ப்பு இல்லாதவன். சில பேர் அவர் நல்லா தானே இருக்கார், அவரை போய் ஏன் கேட்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன் இப்போ ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே, நல்லா தானே இருக்கார், எதுக்கு போய் கேட்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் தானே, கேட்காட்டி என்ன அப்படிங்கிறதும் சொல்கிறதும் உண்டு. சும்மாவாவது கேட்கணுங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. பக்குவம் இல்லாமல் இருந்தோம்னு சொன்னால் வீட்டில் எல்லா வயதான காலத்தில் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லாத்திலே உண்டு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. உண்மை அதுதான். எல்லாம் எதிர்பார்த்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாருமே பிச்சைக்காரராகத்தே இருக்கும். ஒரு ராஜாட்ட போய் ஒருத்தன் பிச்சை கேட்கலான்ட்டு போனான்னா, அவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாராம் பகவான்கிட்ட. அவர்கிட்ட கடவுள்கிட்ட எதோ கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இவன் திரும்பி இப்போ அவர் மூலம் திருப்பி போகும்போது இவன் கல்வி நல்ல வர்றேன்ட்டு போனான்னா, என்னப்போ எதோ கேட்க வந்தேன், நீங்களே பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க கடவுள்கிட்ட, உங்கள்கிட்டதுக்கு ஒரு பிச்சை காட்ட நான் பிச்சை கேட்க வேண்டியதுன்னு போயிட்டானே. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்னை விசாரிக்க வேணுங்கிற எல்லாம் ஒரு பிச்சை தான், ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நிராசீகி, எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். பொதுவாக எல்லார்ட்டையும் உண்டு, இது பிறவிலிருந்தே இருக்குது. நம்மளை எல்லோரும் நேசிக்கணும்னு விரும்புகிறோமா இல்லையா? நம்ம மேலே எல்லோரும் பிரியமாக இருக்கணும்னு விரும்புகிறோம். இது மேலோட்டமாக பார்த்தா கரெக்டு தான். ஆனால் ஒரு தத்துவம் ஒன்று இருக்குது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் மைத்ரேயிட்ட யாக்ஞவல்யர் சொல்வார், பிரியமானவளேன்னு கூப்பிட்டு சொல்வார், யார் மேலேயும் பிரிய செலுத்த முடியாதும்பார். யாருக்குமே யார் மேலேயே உண்மையிலே பிரிய யார் மேலேயும் கிடையாதான். யாருக்கு பிரியம் இருக்குன்னா அவங்களுக்கு அவங்க மேலே தான் பிரியம் இருக்கான். அந்த பிரியத்தினால்தான் இந்த பிரியம் வருதுங்கிறார். நம்ம மேலே ஒருத்தர் நம்மளுக்கு ஏன் பிரியம் நம்ம வருதுன்னு ஒருத்தர் பிரிய வருதுன்னா அவங்களால நம்மளுக்கு பிரியம் இருந்தால்தான் நம்மளுக்கு அவங்க மேலே பிரிய வரும்.
எல்லாருமே அவங்க மேலேயும் பிரியம் இருக்குது. எந்த பொருள் மேலேயுமே யாரு மேலேயும் யாருமே பிரியம் செலுத்த முடியும். தத்துவ ரீதியாக பார்த்தா அதுதான் உண்மை. அதுக்காக வீட்டில் போய்கிட்டு யாரையும் பிரியம் செலுத்த முடியலை அப்படிலாம் பேசக்கூடாது. அறிவில் இருக்க வேண்டிய புத்தி. அதில் ஒரு பெரிய விசாரம் இருக்குது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக் சொல்வார். ஆத்மனஸ்து காமாய பிரியம்பவதின்னு இருக்குது. தான் மேலே தான் எல்லாருக்கும் பிரியம் இருக்கே ஒழிய வேற ஆள் மேலே உண்மையிலே பிரியம் இல்லை தான். அப்படி பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் பிரியம் இருக்கு. ஏன்னா தான் ஆத்மாவும் அவர் ஆத்மாவும் ஒன்று தான். புரியுதுங்களா? அப்படி பார்த்தா தான் மேலே பிரியம் இருக்குன்னா எல்லார் மேலேயும் பிரியம் இருக்கணும். அது ஒரு ஆங்கிள் அப்படியும் பார்க்கலாம். இவர் என்ன சொல்லுவார்னா, தான் மேலே தான் பிரியம் இருக்குது, அதுக்காகத்தான் மற்ற பிரியம் வருதே ஒழிய தனக்காகத்தான் பிரியம் வருதே ஒழிய பிரியம் இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய விசாரம் இருக்குது. அது பெரிய டாபிக். அது பொதுவாக பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு இன்பம் தராத துன்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அது மேலே பிரியம் வரவே வராது. எது நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்குமோ அதில் தான் நம்மளுக்கு பிரியம் வரும். புரியுதுங்களா? நீ ஒரு லாஜிக் சாதாரண பார்க்கலாம். திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு பொருள் நம்மளுக்கு இன்பத்தை கொடுத்தா அதில் பிரியம் வரும். இன்பம் கொடுக்காத பிரியம் வருமா? ஒரு வண்டியே வாங்குகிறா, அது நல்லா சொகுஜாக போயிட்டு வந்தால் சந்தோஷமாக இருக்கும். அந்த வண்டி எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் பண்ணிட்டு யார் தலையிலே கட்டி விட்டு போகலான்னு தான் நினைப்போம். பிரியம் வரவே வராது. வீடே கூட நம்மளுக்கு நல்லா இருந்தால் அதில் இருப்போம், இல்லைன்னு இருக்க மாட்டோம். ஒரு பொருள் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துச்சுன்னா பிரியம் இருக்கும், இல்லாட்டி அதில் பிரியமே வராது. அப்போ எங்கே சுகம் இருக்கோ அங்கே தான் பிரியம். இந்த இதை வச்சு என்ன நிரூபிப்பு, நம்ம ஆனந்த சுரூபங்கிறதுக்கு அதை நிரூபிப்பாங்க. நம்ம மேலே இருக்க பிரியம் நம்மளுக்கு என்றைக்காவது போயிருக்கா? மற்ற பிரியம் கூடும் குறையும். குழந்தைகள் மேலே இருக்க பிரியம் கூடும் குறையும், அம்மா மேலே இருக்க பிரியம் கூடும் குறையும், மனைவி மேலே இருக்க பிரியம் கூடும் குறையும், அப்பா மேலே இருக்க பிரியம் கூடும் குறையும், ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய பிரியம் கூடும் குறையும். நம்ம மேலே நமக்கு இருக்க பிரியம் என்னைக்காவது குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஏன் கூட குறையிலன்னா இது ஆனந்த சுரூபமா. எங்கே பிரியம் இருக்கோ அங்கே தான் ஆனந்தம் இருக்கும். அப்படி ஒரு லாஜிக் அங்கே வரும். அதனால் என்ன சொல்கிறாரு, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு பிரியமாக இருக்கனோட ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் வந்துடுது. அதனால் யாராவது நம்மளை நேசிக்கிறாங்கன்னா உண்மையிலே அவர் நேசிக்கிறார். நாம் யாரையும் நேசிக்கிறோம், நம்ம நேசிக்கிறது அறிவில் இருக்க வேண்டிய ஒரு புத்தி. பிறகு நீயும் ஆத்மா நானும் ஆத்மாங்கிறதுனால அந்த பிரியம் சமமாகத்தே இருக்கும். ஆத்மான்னு வச்சுன்னா தத்துவ ரீதியாக வந்துடும். அதனால் யாரும் யாரையும் நேசிக்க முடியாது. அப்போ நேசித்தலை கூட எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ வந்தோமா வாழ்ந்தோமா போகிறோமா. மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கான். இந்த கடலில் கப்பல் கட்டைகள் ஏதாவது உடஞ்சி கட்டைகள்லாம் மிதக்குமா, தனித்தனியாக மிதக்குமா. 2 கட்டை திருப்பி ஒன்றா வந்து சேர்த்து கொஞ்ச நாள் சேர்ந்து அப்படி ஒட்டிக்கிட்டே போகுமா, பிறகு திருப்பி பிரிஞ்சு போயிடுமா, பிறகு எங்கேயோ இடத்துல ஒட்டுமா, பிறகு பிரிஞ்சு போகுமா. இப்படி எங்கெங்கேயோ இருந்து எப்படியோ சேர்ந்து வாழணும், திருப்பி பிரிஞ்சு போயிடும். வந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் போகிறோம் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு ஸ்லோகம் இருக்குது மகாபாரதத்தில். அதுபோல் தான் எல்லாருடைய சேர்க்கையும் பிரிவும் இருக்குது. அதனால் அந்த நேசித்தல்ங்கிறது கூட அதுக்காக நேசிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இருக்கா நல்லா நேசிப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஆனால் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடாது. அவங்க நேசிக்கலாம், நல்லது. நேசிக்காட்டாலும் நல்லது. நேசித்தா நல்லது, நேசிக்காட்டி ரொம்ப நல்லது அப்படின்ட்டு போகணும். வேறு என்ன பண்ண முடியும்? இது சன்னியாசியுடைய லட்சணமாக. எல்லாரத்துலேயும் துயரப்படுவதற்கு காரணம் எதிர்பார்ப்பு தான். சில நேரங்களில் சன்னியாசர் ஆசிரமத்துலலாம் நேசித்தல் வராது. எப்படியா என்னமோ யார் கேட்டு போனால் அவரோட்டு போட்டு போயிடுவார். அவருக்கு அதெல்லாம் இல்லை. கிரகஸ்தில் அப்படி இருக்கல, நம்ம ஆள் மனசில் அப்படி இருக்கணும். சன்னியாசாசிரமே எப்படி எல்லாத்தையும் போட்டு போகிறது தான். சில பேர் சன்னியாசியை போனால் போய் தொலையட்டும்னு நினைப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மச்சாரிகள்லாம் தங்கியிருந்தாங்க. நான் தேனி ஆசிரமத்தில் தங்கியிருக்கும்போது ரூம் பக்கத்தில் சாமி இருக்கும்போது நான் அப்போ கிரகஸ்தான் கோயிலில் இருந்துக்கிட்டு இருப்பேன். நான் சன்னியாசம் வாங்கலை. அதில் ஒரு பிரம்மச்சாரிட்ட கேட்டேன், உங்களெல்லாம் எப்படி வீட்டில் இந்த வயசில் விட்டாங்க, ஆசிரமத்துக்கு விட்டாங்க அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சிரித்தார். என்ன சிரிக்கிறேன்னு கேட்டேன். நாங்களே எப்படி கேஸ் தெரியுமா, இவங்க போய் தொலைஞ்சா தெரியுன்னு சொல்லி எங்கள் தண்ணி தெளித்து விட்டாளுங்க நாங்கள் வீட்டில் அப்படிங்கிறாரு. அப்படி சில பேர் இருக்கலாம். சிலர் போயிட்டால் வருத்தப்படுவாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டியது ஒரு சன்னியாசியினுடைய தர்மம். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாதவன், அதனால் இவன் செய்கிற செயல்
இவனை பாதிக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். சன்னியாசி லட்சணத்தை சொல்லி சொல்கிறார். பிறகு இன்னொரு லட்சணம் சொல்கிறார், ரெண்டாவது அடுத்த வார்த்தை, யத சித்த ஆத்மா. எதன்னா வென்ற, எதன்னா வென்ற, கட்டுப்படுத்திய, சித்த மனம், மனதை, ஆத்மா ஸ்தூல சரீரத்தையும் மனதையும் கட்டுப்படுத்தியவன். இங்கே ஆத்மாவை கட்டுப்படுத்தியவன் அர்த்தம் இல்லை, ஆத்மாவை வென்றவன் அர்த்தம் இல்லை. எதை சித்த ஆத்மான்னு இருக்குது. இன்னும் ஆத்மாங்கிற இடத்துல சில இடத்துல மனம்னு வரும், சில இடத்துல உடல்னு வரும். இங்கே ஏன் உடல்னு சொல்கிறாருன்னா சித்தன்னு மனசை சொல்லிட்டார். ஆத்மாவை கட்டுப்படுத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மாவை ஜெயிச்சாச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆத்மா எப்பொழுதுமே வெல்லப்பட்டதாக தான் இருக்குது. அப்போ இங்கே உடலையும் மனதையும் வென்றவன், கட்டுப்படுத்தியவன், வென்றவன், கட்டுப்படுத்தப்பட்ட மனதையும் உடலையும் உடையவன், சமதமத்துடன் கூடியவன். சன்னியாசியை வர்ணிக்கிறார், எதையும் எதிர்பார்க்காதவன், அடுத்து கட்டுப்படுத்தப்பட்ட மனதை உடையவன். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் ஒரு கடமை இருக்குது. இல்லறத்தில் தானம் தர்மமெல்லாம் ஒரு கடமை, பிரம்மச்சரியத்தில் படிக்க வேண்டியது கடமை, வானப்பிரஸ்தல் ஜபம் தியானம் பூஜைகள்லாம் அதிகமாக படிக்கிறதுல கவனம் செலுத்தணும், சாஸ்திரம் படிக்கிறதுல. சந்நியாசத்தில் சமம் தமம், இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு, அப்படி வென்றவன். பிறகு அடுத்து சொல்கிறாரு, தியக்த சர்வ பரிக்கிரக, எல்லா உடைமைகளையும் விட்டு விட்டவன். எல்லா உடைமைகளும்னா அதாவது வாழ்வதற்கு தேவையான பொருளை வச்சுக்கிட்டு மிச்சத்தை விட்டவன் அர்த்தம் கிடையாது. இந்த சன்னியாசிக்கு வாழ்வதற்குன்னு கூட அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான், இருக்கிற இடம் கூட அவனுக்கு தேவையில்லை. அது மரத்தடி கௌபீன வந்தக கழுபாக்கிய வந்தகன்ற ஒரு ஸ்லோகம். மரத்தடி சன்னியாசிக்கு வாழ்வதற்கு என்ன வேணும்? போக வேண்டியது கையை நீட்டி பிச்சை எடுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி தியக்த சர்வ பரிக்கிரக, அவனுக்குன்னு வீடு உடம்பு உடை எல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டவன். பரிக்கிரகம், இந்த போகத்துக்கான பொருள்களை விட்டு விட்டவனுங்கிறது இல்லற சன்னியாசி, இல்லறத்தில் இருப்பவன் சொல்லலாம். இவன் போகத்துக்கானது ஏற்கனவே விட்டுட்டு தான் வந்திருக்கான். பிறகு வாழ்வதற்கு தேவையானதை கூட அதிகமாக வச்சுக்கிறல. ஆசிரமத்தில் இருக்க சன்னியாசியை பற்றி சொல்லவர். இவர் சொல்கிறது பரிக்கிரக, எதேச்சியாக திரியிறாங்க பார்த்தீங்களா, அந்த சன்னியாசியை சொல்கிறார் அவர். இல்லறத்தில் இருக்க ஞானிக்கு இது சாத்தியம் கிடையாது, ஆசிரம ஞானிக்கும் சாத்தியம் கிடையாது. அது துறவர இருக்கிறவங்களுக்கு. இல்லறத்தில் இருக்கிறவங்களோ ஆசிரமத்தில் இருக்கிறவங்களோ வச்சுருப்பாங்க, மமகாரம் இருக்காது. இது என்னுடையதுங்கிற மமகாரம் இல்லாமல் இருக்கும். ஒரு ஆசிரமம் நடத்திக்கிட்டு இருந்தாருன்னா ஆசிரமம் நடத்துறதுக்கு சில பொருட்கள்லாம் தேவை இருக்குது, அதெல்லாம் வச்சுத்தே ஆகணும். இந்த தயானசாமி இருக்கார்ல, பூஜ்ய சாமி தெரியுமில்ல, அவர்கிட்ட அவரே சன்னியாசி, ஆனால் அவர் நிறையா பேருக்கு தானம் பண்ணுவார். யாராவது வந்தால் கேட்டால் கொடுத்துருவார். ஒரு இடம் ஒரு அம்மா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப ஏழ்மையான அம்மா, டிவோட்டி. சொன்ன உடனே ஏதாவது ஹெல்ப் கேட்டிருக்காங்க, தர்றேன்னு சொல்லியிருக்காரு. பிறகு ஒரு நாள் வந்திருக்கிறாரு, வந்த உடனே இந்தாங்கம்மா இந்த பையில் பணம் இருக்குன்னு நீ ஆப்ரேஷன் பண்ணி கையில் கொடுத்து விட்டார். அது என்னென்னா, அந்த பை யார் கொடுத்ததுன்னு சொன்னால் நம்ம சூப்பர் ஸ்டார், அவர் அங்கே ட்ரஸ்டியாக இருந்தார் ரிஷிகேஷில். அவர் தட்சிணம் கொடுக்குறது எப்பயும் லட்சக்கணக்கில் கொடுப்பார். ஒரு பை கொடுத்துருக்காரு, ஒரு பையில் வச்சு பணம் கொடுத்துருக்காரு. அந்த பையில் இவர் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்க்கல, அப்படியே அந்த அம்மாட்ட கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டார். அந்த அம்மா போயிட்டு உள்ளே 10 லட்சம் இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு 4 லட்சம். சாமி எனக்கு 4 லட்சம் தான் மிச்சம் இருந்தாங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்கு. கொண்டு கொடுத்துட்டே கொண்டு போன்னு சொல்லிட்டாரான். யார் கொடுத்தாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு, நீ கொண்டு போட்டாரா தேவசாமி. ஆசிரமத்திற்கெலாம் இவரெல்லாம் ஆசிரமம் நடத்துறதுக்கு லாய்க்கானவரா? இவர் போக முடியாது என்கிட்ட, இங்கே ஆசிரமத்திலே பணம் இல்லை நடத்துறதுக்கு. இவர் வயிறாங்க இருக்கவங்களாம் சாமியை. ஆசிரமம் நடத்தும் போது வேணும்ல, ஆசிரமத்துக்கு பணம் வேணும்ல. அவர் புத்தி எப்படின்னா தேவசாமி இருக்கிறத கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல ஒரு 35 லட்ச ரூபா ஒருத்தர் கொடுத்தாரு. ஒருத்தர் ஏதோ ஸ்கூல் கட்டணும், அவர் ஒரு பிரம்மச்சாரி, ஸ்கூல் கட் அப்படியே வச்சு அந்த மாதிரி டைப் அவர். இவர் எதுக்கு ஆசிரமம் நடத்தணும்? மற்ற கூட இருக்கவங்களாம் வைக்கிறாங்க அவரை. ஏன்னா ஆசிரமம் நடத்தணும்னு சில தேவைகள் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிற சன்னியாசி எப்படின்னா, எல்லாத்தையும் விட்டவன், சர்வ தியக்த சர்வ பரிக்கிரக, தனக்குன்னு ஒன்றுமே வச்சுக்கிறாதவன் சன்னியாசி அப்படிங்கிறார். இது என்னுடையது என்ற மமகாரத்தை துறக்க வேண்டியது இல்லறத்தில் இருக்க சன்னியாசியும் இந்த மாதிரி இருக்கவங்களும். ஆனால் இவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டவன்.
சரி, அவன் எதுக்கு செயல்பட வேண்டியது? எல்லாம் இல்லை, அவன் ஏன் செயல்படணும்னா அதுக்கு காரணம் சொல்கிறாரு. 2வது வரி முதல் வார்த்தை, ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு. ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு, அதாவது கர்ம குருவன்னா செய்து கொண்டு இருப்பான். அவனுக்கு பொறுப்பு இல்லை, கடமை இல்லை. அப்புறம் எதுக்கு அவன் செயல் செய்யணும்னு சொன்னால், ஷாரீரம் கேவலம் கர்ம, இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் ஏதாவது செயல் செய்வானோ. இந்த உடம்பு இருக்குது, பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் இதுக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு என்ன செய்யலாம்? பிச்சை எடுப்பான். ஏதோ சாப்பிடுவான், சாப்பிட்றது செயல் தானே. சரி, தூங்குற நேரம் தூங்குவான், பிச்சை எடுக்கணும் பிச்சை எடுப்பான். இந்த சரீரத்தை பாதுகாக்கின்ற செயலை செய்து கொண்டு இருப்பான். அதுலேயும் கூட அவனுக்கு பற்று கிடையாதான், பற்றில்லாமல் செய்வான். இந்த உடம்பு இருக்கிறது வரைக்கும் அதுவாக எப்போ போதோ போகணும், அது வரைக்கும் சாப்பாடு வேணும். அதுக்காக எதிர்பார்க்க மாட்டான், கிடைக்கிறத சாப்பிட்டு ஐம்பாட்டுக்கு இருப்பான். அதை சொல்கிறார். அதனால் பலன் என்னென்னா, ந ஆப்னோதி கில்பிஷம், அவன் பாபத்தை அடைவதில்லை. பாபத்தை மட்டும் இல்லை, சங்கரர் சொல்கிறார், புண்ணியத்தையும் அடைவதில்லை. இப்படி எதையும் எதிர்பார்க்காமல் செய்பவன், மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி வாழ்பவன், தன்னுடைய உடமைகளையெல்லாம் துறந்தவன், பிறகு இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் ஏதோ செயல் செய்து கொண்டு இருப்பவன் பாபத்தையும் அடைவதில்லை. இங்கே பாபம் அடைவதில்லைன்னு சொல்லியிருக்கு, புண்ணியத்தையும் அடைவதில்லை. ஏன்னா புண்ணியம் என்ன வேணும்? நம்மளை பந்தப்படுத்தும். புண்ணிய சுகத்தை கொடுத்து பந்தப்படுத்தும், பாவம் துக்கத்தை கொடுத்து பந்தப்படுத்தும், எல்லாம் பந்தப்படுத்துறது. அதனால் இவனுக்கு பாபத்தையும் அடைவதில்லை, புண்ணியத்தையும் அடைவதில்லை. இந்த பிராரப்த காரம் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கணும். எப்படா முடியும்னு காத்துக்கிட்டு இருப்பானான். ஏமே எப்போ எடுத்துகிட்டு போகிறாலும் ரெடி, ஐ ஆம் ரெடின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பானா. இவன் இந்த மூச்சு காற்றை எப்பொழுது நிற்கும்னு பார்த்துக்கிட்டு இருப்பானான். இந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாரீரம் கர்ம அப்படிங்கிறதுக்கு சில பேர் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, உடம்பினால் செய்கின்ற செயலை செய்து கொண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த உடம்புனால் செயல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் பாவம் வராது ஞானிக்கு. சாரீரம் கர்மம்னா உடம்புனால் செயல் செய்து கொண்டு இருப்பான் அப்படிங்கிறார். சரீரத்தை பாதுகாப்பதற்காக உடம்புனால் செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கிறது அர்த்தம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, உடம்புனால் செய்கிற செயல்னால் அவனுக்கு பாவம் வராது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கருத்து இங்கே பொருந்தாது. ஏன்னு சொன்னால், உடம்புனால நீ செயல் செய்கிறீங்க, உடம்புனால பாவகர்மத்தையும் செய்யலாம்ல. அப்போ செஞ்சால் பாவம் வரலன்னு எப்படி செய்ய முடியும்? சரி, புண்ணிய கர்மத்தை மட்டும் செய்கிறான்னா, உடம்புனால புண்ணிய கர்மத்தை செய்கிறவனுக்கு பாபம் வரான்னு ஏன் சொல்லணுங்க? அந்த வார்த்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? பாபம் வராங்கிற வார்த்தையை சொல்கிறார். சாரீரம் கர்ம, சாரீரத்தினால செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பாபம் வராதுன்னு சொல்கிறார். பாவம் செஞ்சால் பாவம் செஞ்சால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் வரும்னு பாவம் வராதுன்னு சொல்லியிருக்கார் அவர். அப்போ இந்த வார்த்தை உடம்பினால் செயல் செய்து கொண்டிருக்கிற அர்த்தம் கிடையாது. உடம்பை பாதுகாப்பதற்காக அவன் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருப்பானே ஒழிய, உடம்புனால அவன் நல்லதே செய்ய போகிறான், கெட்டதை செய்ய போகிறது இல்லை. ஆனால் அது அர்த்தம் கிடையாது. அப்புறம் மனசுனால் செஞ்சால் பாவம் வரும், அப்புறம் வாக்குனால் செஞ்சால் பாவம் வரும்லாம் வரும். மனசுனால எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? ரெண்டுதையும் செய்ய வேண்டிய வரும். சரீரத்தை பாதுகாக்க மட்டும் அவன் செயல் செய்து கொண்டு இருப்பவன். இப்படி சில பேர் பொருள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறார். கடைசியாக கில்பிஷம், அதாவது பாபம். கில்பிஷம்னா பாபம். சங்கரர் சொல்கிறது பாபம் வராது, புண்ணியம் வராது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? துறவர ஞானி துறவரத்தில் இருக்கக்கூடிய ஞானியுடைய லட்சணத்தை சொல்லி, அவன் செயல் செய்தாலும் அவனுக்கு பாபம் வராதுன்னு அர்த்தம். பாவமும் வராது, புண்ணியமும் வராது. அது அவன் செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். கருத்து எங்கே கடைசியில்? அகர்மத்தில் கர்மம், கர்மத்தில் அகர்மம். அதை விளக்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஞான கர்ம சந்நியாசம் தலைப்பு. அப்படிப்பட்டவன் செயல் செய்தாலும் செய்யாதவனாக ஆகின்றான். அதனால் அவனுக்கு பாபமும் வராது, புண்ணியமும் வராது. ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்குறேன். நிராஷீஹி, நிராஷீஹின்னா எதிர்பார்ப்பு இல்லாதவன். முதல் வார்த்தை. யத சித்தாத்மா, மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தியவன். எதிர்பார்ப்பு இல்லாதவன், மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தியவன்.
தியக்த சர்வ பரிக்கிரக. தியக்த சர்வ பரிக்கிரக. சர்வ பரிக்கிரகன்னா எல்லா உடைமைகளையும் தியக்த விட்டுவிட்டவன், துறந்தவன். எதிர்பார்ப்பு இல்லாதவன், மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தியவன், எல்லா உடைமைகளையும் துறந்தவன். இது யாருக்கு? துறவர ஞானிக்கு லட்சணம். முதல் வரி. ரெண்டாவது வரி, அவன் எப்படி செயல்படுத்துகிறான்? சாரீரம் கேவலம் கர்ம. சரீரத்தை பாதுகாப்பதற்காக, சாரீரம்னா சரீரத்தை பாதுகாக்கின்றதற்கு மட்டும் செய்கின்ற கர்ம செயலை கேவலம் பற்றில்லாமல் அர்த்தங்க. கேவலம்னா பற்றில்லாமல், குர்வன் செய்து கொண்டு உள்ளவன். சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னு. சாரீரம்னா சரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் செய்கின்ற இந்த கேவலம் கர்ம செயலை, கர்மன்ன செயலை கேவலம் பற்றில்லாமல் குர்வன் செய்து கொண்டு உள்ளவன். இவன் இந்த 3 பண்பை சொல்கிறார் இவனுக்கு. சொல்லிட்டு எதுக்கு செயல்படுறான்? இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் செயல் செய்து கொண்டிருக்கின்றான். அதனால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்குது? கில்பிஷம் பாபத்தை ந ஆப்னோதி. கில்பிஷம்ங்கிறது கடைசி வார்த்தை. கில்பிஷம்னா பாவத்தை, புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும். பாவத்தையும் புண்ணியத்தையும். ஏன்னா நம்ம வேதாந்தப்படி புண்ணியமும் பாவம்ங்கிற கணக்கில் சேர்த்துருவோம். கில்பிஷம் பாவத்தை ந ஆப்னோதி அடைவதில்லை. இங்கே துறவர ஞானிக்கு லட்சணம் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதவன், உடல் மனதை கட்டுப்படுத்தியவன், எல்லா உடைமைகளையும் துறந்தவன். அவன் சரீரத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் பற்றில்லாமல் செயல் செய்து கொண்டிருக்கின்றார். அவன் செய்தாலும் எந்த செயலினாலும் அவனுக்கு பாவம் வராது. அடுத்த ஸ்லோகம் 22. யதிர்ச்சாலாபசந்துஷ்டோம் த்வந்த்வாதீதோ விமத்சரக சமசித்தாவசித்தௌ ச கிருத்வா பீன நிபத்யதே. யதிர்ச்சாலாபசந்துஷ்டோம் த்வந்த்வாதீதோ விமத்சரக சமசித்தாவசித்தௌ ச கிருத்வா பீன நிபத்யதே. இங்கேயும் சன்னியாசியை பற்றி சொல்கிறார். நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஞான சந்நியாசி. அவனுக்கும் அவன் செயல் செய்தாலும் அந்த செயல்கள் அவனை பந்தப்படுத்தாது. அதுக்கு என்ன லட்சணம் சொல்கிறான்னு சொன்னால், முதல் வரி முதல் வார்த்தை யதுர்ச்சா லாப சந்துஷ்டக. யதுர்ச்சா லாப சந்துஷ்டக. சந்துஷ்டகன்னா திருப்தியை அடைகின்றான். எதில் திருப்தியை அடைகிறான்னா யதுர்ச்சா, யதேச்சியாக லாபக கிடைப்பதில், எதிர்பார்க்காமல் யதேச்சியாக அதுவாக தானாக கிடைப்பதில், எதிர்பார்ப்பில்லாமல் கிடைப்பதில் சந்துஷ்டக திருப்தியை அடைகிறானாம். இவனுக்கு கிடைக்குது, இவ்வளவுதான் வேணும், இப்படித்தான் வேணும், என்ன கிடைக்குதோ அதில் அவன் திருப்தியை அடைகின்றான். யதிர்ச்சாங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. அதாவது இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு சில பொருட்கள் கட்டாயம் தேவைப்படும். அதையெல்லாம் கூட அவன் என்ன பண்ணுறான், அவன் சேர்த்து வச்சுக்கிட்டது இல்லை. பிறகு அந்த பொருள் அவனுக்கு எப்படி கிடைக்கும்னு சொன்னால், பிச்சை எடுக்கிறதுனால கிடைக்குமா? பிச்சை எடுக்கிறதுனால அவனுக்கு கிடைக்கும். அதாவது எது கிடைக்குதோ அதில் மகிழ்ச்சியை அடைகிறான். இவர் சொல்கிறார், பட்டினத்தார் திருவோடு வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா அது கூட பந்தத்தை கொடுத்துருன்னு சொல்லி கையில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாராம். ராமகிருஷ்ணனுடைய சிஷ்யர்கள்லாம், ராமகிருஷ்ணர் போன பிறகு 16 சிஷ்யர்கள் அவருக்கு, எல்லாம் ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் தங்கியிருக்காங்க. எல்லாருமே நல்ல வசதியான வீட்டில் மேக்சிமம் இருந்தவங்க தான். இவங்கெல்லாம் இப்படி வரும், யாருமே அவரை வீட்டில் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு உதவி ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஏன்னா ஹெல்ப் பண்ண இங்கே அப்படியே நல்லா இருந்துருவாங்கன்னு சொல்லி, கஷ்டப்பட்டால் திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல, அதுக்காக யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. விவேகானந்தர் முதல் கொண்டு எல்லாம் ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் தங்கிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்றாங்க. காஞ்ச ரொட்டி, வீட்டில் சாப்பிட முடியாத பொருளை பிச்சை போடுவாங்களாம். அதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி அந்த மிஷின் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இன்றைக்கி உலகம் பூரா வளர்ந்துருச்சு அந்த ஸ்தாபனம். அப்படி தான் சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க.
என்ன அதுலேயும் கூட எப்படின்னா ட்ரெஸ்ஸு கூட கடைசியில் கிடைக்கலையாம், துணியெல்லாம் கிழிஞ்சு போச்சான். அப்போ கிழிச்சு கவிமீனம் கட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்களாம். யார் வெளியே போகிற அவர் மட்டும் வேஷ்டி கட்டிட்டு போகிறான், பிச்சை எடுக்க போகிறவர் மட்டும். இப்படித்தான் போய் வாழ்ந்திருக்காங்க. என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு வாழ்ந்திருக்காங்க. எதேச்சையாக கிடைப்பதில் திருப்தியோடு இருப்பவங்க, திருப்தியாக மகிழ்ச்சியோடு இருப்பவன். இது அருமையான வார்த்தை. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, எதேச்சையாக கிடைப்பதில் திருப்தி அடை. பொதுவாக இல்லறத்தில் கூட என்ன கிடைச்சிருக்கோ அதில் திருப்தி அடையணும். புதுசாக நம்ம சம்பாதிக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. முயற்சி பண்ணுறோம், முயற்சி பண்ணும் பொழுது ஒன்று கூட கிடைக்கலாம், குறையாக கிடைக்கலாம். ஆனால் கிடைச்சதில் மகிழ்ச்சி அடைய பழகணும். வேறு என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பழகிட்டோம்னா சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லாட்டி முடியாது. இவன் எப்படின்னா என்ன கிடைக்குதோ சரி, அதில் இன்னொரு வருத்து. உடனே எனக்கு எதேச்சையும் கிடச்சி கோடி கோடியாக வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிருப்பானா? அப்படியே வச்சுருக்க மாட்டான். சன்னியாசி தேவையில்லையே. சன்னியாசி லட்சணம் என்ன? இங்கே இல்லறத்தானை பற்றி சொல்லலை, அவர் சன்னியாசியை பற்றி சொல்கிறார். அதாவது அவனுக்கு என்ன வேணும் கிடைக்கும், உயிர் வாழ்கிறதுக்கு வேணுமோ அது எதாச்சியாக கிடைக்கிறதுல அவன் திருப்தியுடன் இருப்பவன். அதனால தான் சன்னியாசிட்ட போய் ஏதாவது கொடுத்தா, சாமி நான் உங்களுக்கு கொடுத்ததில் திருப்தியாக இருக்கான்னு கேட்கக்கூடாதான். ஏன்னா அவருக்கு எது கிடைக்குதோ அது அவர் திருப்தி தான். இன்னொரு பொருள் இருக்குது, பிராரப்த வசத்தினால். அதாவது பிராரப்த வசத்தினால் அவருக்கு என்ன கிடைக்குதோ அதில் அவர் சந்தோஷமாக இருப்பார். சரி, பிராரப்த வசத்தினால உங்களுக்கு நிறையா கிடைக்குதுன்னு சொல்லி நிறையா கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டா பிறகு என்ன ஆகும்? அதுலேயும் நம்மளுக்கு பற்று வந்துடும், பந்தம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சில இடங்கள்ல அப்படி தான் ஆகுது. சில ஆசிரமங்கள்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக சிம்பிளாக இருக்குன்னு ஆரம்பிப்போம். ஆனால் என்ன ஆகும், நிறைய பக்தர்கள் வந்து கொடுப்பாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும், எதேச்சியாக தானே வருது, எதிர்பார்க்காம தானே வருதுன்னு சொல்லி பெருசாக டெவலப் பண்ணி இந்த எலிட்டேருந்து பாதுகாக்க பூனை வளர்த்த கதையாகிடும். தெரியுமில்ல? ஒரு காட்டில் போய் ஒரு சாமியார் இருந்து எலி தொந்தரவு வந்துச்சான், பூனை வளர்த்தாரான். பூனைக்கு வேறு பால் ஊற்றுன்னு சொல்லி ஒரு மாடு வளர்த்தாரான். ஒரு மாட்டுக்கு புல் வேணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க நிலத்தை வாங்கினாரான். இப்படியே பெரிய சம்சாரி ஆகிட்டான்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன, இது யாரை பற்றி, இல்லறத்தாரை பற்றி சொல்லலை, துறவர ஞானியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கு. எதிர்ச்சா லாப எதேச்சையாக கிடைச்சாலும் சந்தோஷமாக இருப்பானா. இதை பிரித்தா இன்னொரு அர்த்தம் இருக்குது, எதிர்ச்ச அலாப, கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பானா. கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காவிட்டாலும் சந்தோஷமாக இருப்பவன். அதாவது ஒரு சாமியார் வந்து ஒரு வீட்டு பிச்சை எடுக்க போவாரான். இன்றைக்கி இந்த வீட்டில் பிச்சை ஒரு கணக்கு வச்சுருப்பார், அந்த வீட்டில் இன்றைக்கி பிச்சை எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லி வச்சுருப்பார். அங்கே போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வர்றான். ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்டிருக்காரு. பிச்சை கேட்டோன்னு அந்த அம்மா பிச்சை போடலை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இவர் முணங்கியிருக்காரு, என்ன ஏதோ சொல்கிறாருன்னு கேட்டிருக்கு. இன்றைக்கி பிச்சை மட்டும் போடலை, நான் நேற்று பண்ண மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பயந்து வச்சு ஏதோ சாபம் போட்டுருவாருன்னு சொல்லி இப்போ எடுத்து வந்து பிச்சை போட்டுருச்சா அவர் அம்மா. போட்டுட்டு, என்னையா நேற்று பண்ணிடுவேன், நேற்று என்னையாதையா பண்ணுனேன் அப்படின்னு கேட்டிருக்கு. நேற்று கேட்டேன், போடலை, பட்னியாக இருந்தேன், அதே மாதிரி தான் இங்கே பட்னியாக இருந்துருவேன் அப்படின்னு சொன்னேன் நான். சாபமெல்லாம் போட மாட்டார் சாமியார். சாபம் போட்டால் அவர் சாமியார் இல்லை. அதில் பக்குவம் இல்லாத சாமியார் தான் சாபம் போடணும். உண்மையிலே சாபம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சன்னியாசிகளும் சாபம் போடக்கூடாது. அப்படி கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காட்டாலும் சந்தோஷம். எதிர்ச்சா அலாப சந்துஷ்டங்கிறார். அலாபன்னா லாபகன்னா கிடைச்சா, அலாபகன்னா கிடைக்கல. கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காவிட்டாலும் சந்தோஷம். கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டி ரொம்ப நல்லது. ஏன்னா வைராக்கியம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் வைராக்கியம் ஜாஸ்தி வரும் கிடைக்கலன்னு சொன்னால். அதனால் கிடைத்தாலும் அது கிடைக்கிறதுல சந்தோஷம், கிடைக்காவிட்டாலும் அதுலேயும் திருப்தியாக இருப்பன். நிறைவுடன் உள்ள ஞானி. அதாவது எங்கள் சாமியே சொல்வார், கேட்குறத கேட்போம், வந்தால் சந்தோஷம், வராட்டி ரொம்ப சந்தோஷம் பார். வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது அப்படிம்பார். ஏன்னா இதோட நிப்பாட்டிக்கிறோம்ல,
அப்படிம்பார் அவர். இந்த டொனேஷன் கேட்குறதுலே சித்பவானந்தர் சிஸ்டம் வச்சுருப்பார். எப்படின்னா, அவர் பெரிய ஸ்தாபனமெல்லாம் பண்ணார், கல்வி ஸ்தாபனம், மக்களுக்காக சேவை செய்கிறார். விவேகானந்தருடைய நோக்கமே என்னென்னா சர்வீஸ் பண்ணணும்னு வந்தார். அவரே என்ன சொல்கிறார் விவேகானந்தர், நாங்கள் 2ஆம் தர சன்னியாசிகள்ங்கிறார். ஏன்னா நாங்கள் சமுதாயத்துக்குள்ள வந்து சேவைன்னு இறங்கிட்டோம். அப்போ மக்கள்கிட்ட பொருள்களை வாங்க வேண்டியது செய்ய வேண்டியது இருக்குது, பேர் வருது, புகழ் வருது, இதெல்லாம் இருக்குது. காட்டில் இருக்க சன்னியாசி அவர் தான் முதல் தர சன்னியாசி. எதையும் எதிர்பார்க்கறதில்ல, எதையும் கேட்குறதில்ல, வாங்கிறதில்ல. அப்படி இருக்கவங்க முதல் தர சன்னியாசிங்கிறார். இப்போ சித்பவானந்தர் என்ன பண்ணுவாருங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் போடுவார். எங்கேயும் போய் கேட்க மாட்டார், இவ்வளோ ரூபா வேணும்னு சொல்லி போடுவார். டொனேஷன் வரதெல்லாம் வர வச்சுக்கிட்டே வருவார். அந்த இப்போ 10 லட்சம் வச்சுக்கல, 10 லட்சம் முடிஞ்சவொன்னா 10 லட்சம் வர வேண்டிய இனிமேல் யாருமே அனுப்ப வேண்டாம்ன்றார். அப்படி திருப்பி அனுப்பிச்சுடுவாராம். அனுப்பிச்சு வாங்கி வச்சுக்கிற மாட்டாராம், திருப்பி அனுப்பிச்சிடுவார். அந்த ரூபாயை திருப்பி அனுப்பிச்சிடுவாராம். ஒரு இடம் முதல்ல ஒரு கப்புள்ஸ் 2 பேர் வர்றாங்க சாமியை பார்க்க. இவருடைய நிறைய சேவை பண்ணுறாரு, பெருமை பண்ணிவிட்டு. நான் சொல்ல ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி, அவர் இப்போ கிட்டத்தட்ட அவர் இறந்து 25 வருஷம் 30-40 வருஷம் ஆக போகுது அவர் இறந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10,000 ரூபாய் கொண்டு போய் அவருக்கு பாதத்தில் வச்சு, சாமி இதை நீங்கள் ஒரு காணிக்கை எடுத்துக்கன்னு கொடுக்குறாங்க. அவர் இல்லைம்மா, நான் தர்ம சக்கரத்தில் ஏதாவது போடுவோம், அப்படி ஏதாவது தேவைன்னா கேட்குறேன், வேணாங்கிறாங்க. இல்லை எதிர்த்து ஏதாவது பண்ணிக்கங்க, வேணவே வேணாங்கிறார். இல்லை நீங்கள் வாங்கினாத்தையும் எந்திரிச்சு போகணும்னு சொன்னால் அப்புறம் எடுத்து அடுத்த ப்ராஜெக்டில் வைங்கன்னு சொல்லி ரொம்ப அம்புன்னு வைக்கிறார். அதை கூட வாங்க மறுக்கிறார் அவர். என்ன தேவையோ அது கூட வேணாம்னே சொல்லுவார் அவர். அப்படி அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறவர். இது சந்நியாச லட்சணம். எது தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிறது. அதாவது பொதுவாக வேணான்னு சொல்கிறது சன்னியாச தர்மம், வேணும்னு சொல்கிற சன்னியாச தர்மம். அது வேணும் இது வேணும்னு சொல்லக்கூடாது, எல்லாம் வேண்டாம் என்று சொல்ல வேண்டுங்கிறார். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. பொதுவாக வாழ்க்கையவே அந்த அளவுக்கு வச்சுக்கணும், சிம்பிளாக என்ன தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கணுங்கிறாங்க. பிறகு அடுத்த வார்த்தை சொல்கிறார், துவந்த்வா அதீதக. துவந்த்வா அதீதகன்னு சொன்னால் இருமைகளை கடந்தவன். சன்னியாசிக்கு ஒரு லட்சணம்னா இருமைகளை கடந்தவன். ரெண்டாவது ஒரு வார்த்தை வருது, வெற்றி தோல்வியில் சமமாக இருப்ப. அதுவும் இதே தான். அதாவது குளிர் வெப்பம், இன்ப துன்பம், மானம் அவமானம், புகழ் இகழ், இது எல்லாம் ஒரு வாழ்க்கையில் கட்டாயம் வந்து தான் ஆகும். அது யாராக இருந்தாலும் வரும். குளிர் வரும், வெப்பம் வரும். அதாவது மார்கழி மாதம் எப்பயுமே அப்படியே இருக்குமா? கட்டாயம் பங்குனி வந்துடும். மார்கழி முடிஞ்சுன்னா தை மாசி பங்குனி வந்துடும். பங்குனி வராதேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, பங்குனி வந்தால் திருப்பி ஐப்பசி வரும், மழை காலம் வரும், திருப்பி அது முடிஞ்சால் குளிர்காலம் வரத்தையும் செய்யும். எல்லா காலத்திலும் நம்ம எல்லோரும் பாருங்கள், குளிர் பாட்டி எடுக்குது, வெயில் கொன்று எடுக்குது, எல்லாம் மழை பூத்துது, எல்லாத்தையுமே குறை சொல்கிறதே வழக்கமாக இருக்கு. அந்தந்த காலத்தில் அது தர்மத்தை செய்யுது. நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்பி தவிக்கிறோம். அதை ஏற்றுக்கிறக்கூடிய மனப்பான்மை வர்றதில்லை. குளிர் அடித்தா குளிர் அடிக்குது, மழை பெய்யலைன்னா மழை பெய்யலை, மழை பெஞ்சால் ஓவராக பெய்யுது. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. ஏன்னா உலகத்தில் ரெண்டும் இருமை என்பது கட்டாயம் வரும். இந்த உலகமே எப்படி இருக்குது? இருமையின் வடிவமாகத்தான் இருக்குது. அதை தவிர்க்கவே முடியாது. அதனால தான் நீத்தார் பெருமையில் துறவியினுடைய லட்சணத்தை சொல்லும்போது, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம்பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுங்கிறார். இந்த இருமைங்கிறது கட்டாயம் வரும்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்வான சன்னியாசி. மனித பிறவியினாலே பாப புண்ணியத்தினுடைய சேர்க்கை. பாபத்தினால் துன்பம் வந்துதான் ஆகும், புண்ணியத்தினால் இன்பம் வந்துதான் ஆகும். இருமை என்பது நம்ம மனித பிறவினால் பாப புண்ணிய சேர்க்கை இருக்கிறதுனால பாபத்துக்கு உண்டான பலனும் புண்ணியத்துக்கு உண்டான பலனும் கட்டாயம் வரும். லாபம் வரும், நஷ்டம் வரும், மானம் வரும், அவமானம் வரும், புகழ் வரும், இகழ் வரும். இது இரண்டும் கிட்டத்தட்ட சமமாக கூட குறைச்சலாம் வந்துக்கிட்டே இருக்கும். வராமல் யாராக இருந்தாலும் வரும். எவ்வளோ புகழ் உச்சியில் இருக்கவங்களை பாருங்கள், அவங்க 2 பேரும் திட்டாமல் இருக்காங்களா? இன்றைக்கி தேச தலைவில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. 100% அவங்கள எல்லோரும் புகழ்ந்துக்கிட்டா இருக்காங்க. அது காந்தியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் புகழும் வரும், கொஞ்சம் இகழும் வரும், இன்பமும் வரும், துன்பம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டவன்ட்டார் துறவிக்கு லட்சணத்தவே. அவனை மாதிரி பெருமை உடவன் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறார். அப்படி அப்போ
அவன் எப்படின்னா இது இப்படித்தான் இருக்கும், அது மட்டும் இல்லை, ரெண்டும் பொய். பங்குனி வெயில் உண்மையா? பங்குனி மாதம் வெயிலில் இருக்கும், இது உண்மையா? கொஞ்ச நாளில் ஓடி போயிடும். எதுவும் போயிடும், எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்கிறத கடந்து போகக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ்வான், இருமைகளை கடந்து இருப்பான். இந்த அறிவு நம்மளுக்கு இருக்கணும். மனித சரீரம் என்றாலே ஓரளவுக்கு பாப புண்ணியத்தோடு சேர்ந்தது தான் மனித சரீரம். பாபத்தினுடைய பலன் கஷ்டம், புண்ணியத்தினுடைய பலம் இன்பம். இந்த கஷ்டத்தையும் இன்பத்தையும் இந்த சரீரம் கட்டாயம் அனுபவிச்சுத்தான் ஆகும். அது எந்த சரீரமாக இருந்தாலும் சரி. ஒருவேளை சரீரத்தில் இல்லாட்டி மனசில் இருக்கும். சரீரம் சில பேருக்கு ஆரோக்கியமாக இருக்கான், மனசில் ஏகப்பட்ட கஷ்டம் வரும். வெளியே பொருளாதாரத்தில் எழுந்திருக்கும், இங்கிட்டு கஷ்டம் வரும். பிரச்சனைகள் இந்த ப்ராப்ளம் இஸ் யூனிவர்சல் ப்ராப்ளம் வாங்க. இதை புரிஞ்சுக்கிறணும். மனித சரீரம் எடுத்தால் இப்படித்தான் இருக்கும் அறிவு இருந்துன்னு சொன்னால் அதை கடந்துட்டோம்னு அர்த்தம். அந்த அறிவோடு வாழ பழகி கொள்ள வேண்டும். இது மாற்ற முடியாத விஷயம். இருமைகளை கடந்தவன்னா இருமையே வராதுன்னு அர்த்தம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கங்க. இருமையே வராதுங்கிற அர்த்தம் கிடையாது. இருமை வந்துதான் ஆகும், ஆனால் அதை ஏற்றுக்கொள்வான். இப்படித்தான் இருக்கும், அதை நீக்க முயற்சி பண்ணுவான். முடியாத போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்தி இருக்கும். அதாவது ஒரு விதமான சலிப்பும் ஒரு விதமான புலம்பலும் அவனுக்கு மனதளவில் வருவது இல்லை. அப்படி யார் இருக்கானோ அவன் இருமைகளை கடந்தவன். இது இப்படித்தான் இருக்குன்ட்டு இருப்பான். இளமையில் எல்லாருக்கும் நல்லாத்தே இருக்கும். வயசாக மூட்டு வலி கொஞ்சம் ஆரம்பிக்கும், கால் வலி ஆரம்பிக்கும், வரத்தே செய்ய. என்ன பண்ண முடியும்? அது வலியின் தலையன் இருந்தால் வலி தலைவலிக்குத்தான் செய்யும். தலைவலி வராமல் யாருக்காவது இருக்கா? வரும், பிறகு போயிடும், அவ்வளோதான். அதெல்லாம் என்ன செய்ய சொல்கிறாருன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இருமையிலிருந்து கடந்தவன் ஆகிறான். அடுத்து ஒரு லட்சணம், அருமையான லட்சணம் சொல்கிறார், விமத்சரகங்கிறார். இதுதான் ரொம்ப கஷ்டம். பொறாமை இல்லாதவன். இல்லறத்தில் ரொம்ப கஷ்டம். துறவிட்டே இருக்கு, துறவிக்கு வரவே கூடாது. ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டான். எனக்கு பேர் வேணாம், புகழ் வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், பதவி வேணாம், பட்டம் வேணாம், பொருளும் வேணான்ட்டான். அப்புறம் இன்னொருத்தட்ட பொருள் அவனுக்கு எப்படி பொறாமல் வரும்? நம்மகிட்ட வேணும்னு நினச்சா நம்மளை விட இன்னொருத்தர் கூட இருந்தால் பொறாமல் வரும். எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்ன பிறகு யாருக்கு என்ன வந்தாலும் அவனுக்கு பொறாமல் வருமா? எல்லாத்தையும் வேணான்னு நீங்கள் மனசளவில் ஒதுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பொறாமல் எப்படி வரும்? பொறாமை ஏன் வருது? என்னை விட அவனுக்கு இது கூட இருக்குது அப்படி நினச்சா தானே பொறாமை வருது. என்னையோட ஒரு புகழ் கூட இருக்குது, என்னையோட ஒரு திறமை கூட இருக்குது, என்னையோட சொத்து கூட இருக்குது. எனக்கு எதுவுமே வேணான்ன பிறகு ஒரு கூட இருக்குன்னு எதுக்கு என்ன வரும் உனக்கு? இவனுக்கே எதுவும் வேணான்ட்டு ஒதுங்கிட்டான், பிறகு இருக்கும்போது எப்படி பொறாமை வரும்? அந்த புத்தி வந்தால் பொறாமை அணுவளவோட வராது. ஆள் மனசில் துறவு மனப்பான்மை 100% இருந்தால் பொறாமை 100% வரும். அப்போ பொறாமை கொஞ்சம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? கொஞ்சம் துறவு தூக்கி போடுற மனசு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? தூக்கி போட்டால் பொறாமை வருமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சுன்னா பொறாமை வருமா? ஒன்றுமே வேணான்னு நினைக்கிறீங்க, எனக்கு புகழே வேணாம், பேரே வேணாம், பதவியே வேணான்னு நினைக்கிறேன், வேறே பதவி அடைஞ்ச பொறாமை வருமா? எனக்கு சொத்து சுகம் ஒன்றுமே வேணான்ட்டு இன்னொருத்தர் சுகத்தை அடைஞ்சால் பொறாமை வருமா? உனக்கே வேணான்ட்டு போன பிறகு வேறு எப்படி பொறாமை வரும்? மேலோட்டமாக போகிறதில்ல, ஆள் மனசில் போகணும். சில பேர் வெளியே விட்டுலாம், உள்ளே போகாது. அப்படி ஆள் மனசில் நீங்கள் இந்த புத்தியை வளர்க்க ஆரம்பித்தோம்னா எல்லாமே வராது. எதுவுமே நிலை இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு என்ன இருக்கிறது கிடைக்காத, எதிர்பார்க்காமல் கிடைப்பதில் திருப்தி அடைஞ்சிட்டான், இருமைகளை கடந்துட்டான். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? பொறாமையும் இருக்காது. அதனால் என்ன சொல்கிறது? விமத்சரக. இந்த எல்லாத்துலேயும் போட்டி பொறாமை, எல்லாத்துலேயும் போட்டி இருக்கும். எல்லா விஷயத்துலையும் பிஸ்னஸில், தொழிலில், பட்ட பதவியில் போட்டி இருக்கும். அந்த சாமியாரோட நான் இந்த சாமியார் போட்டி அப்படின்னு பண்ண முடியுமா? அந்த சாமியார் பெரிய ஆளா, அந்த சாமியார், அதில் போட்டி போட்டால் அந்த சாமியாரே இல்லைன்னு அர்த்தம். துறவில் போட்டி போட முடியுமா? துறவுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் விட்டாச்சு. அவரும் எல்லாத்தையும் விட்டார், இவரும் எல்லாத்தையும், பிறகு என்னத்தை போய் போட்டி? என்ன பொறாமை? விமத்சரக.
டாக்டரு, இன்ஜினியரு, பதவி எல்லாத்துலேயும் போட்டி பொறாமை இருக்கும். பொறாமை போட்டி இல்லாத ஒரே பதவி துறவி தான். அதில் வந்தால் துறவி இல்லை, உண்மை அதுதான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, பொறாமைப்படுறதுக்கு என்ன இருக்குங்க? அதனால் விமர்சரக, பொறாமை இல்லாதவன். அடுத்து சொல்கிறார், சமக சித்தவ் அசித்தௌச்ச, இதுவும் இருமை தான். வெற்றி தோல்வியில் சமமாக இருப்பவன். இவனுக்கு வெற்றி தோல்விங்கிறதே கிடையாது. என்ன இவனுக்கு வெற்றி தோல்வி வரலாம்னா, சாதனை பண்ணமோ அந்த வெற்றி அது சக்ஸஸ் அடையலாம், ஒரு சாதனை தோல்வி அடையலாம். ஆன்மீக சாதனை ஞானத்தை அடைஞ்சாச்சுன்னா அதுவும் கிடையாது. ஞானத்தை அடைஞ்ச பிறகு இவனுக்கு எந்த சாதனையில் என்ன வெற்றி என்ன இருக்குது, தோல்வி என்ன இருக்குது. அப்படியே இருந்தாலும் கூட நீ எப்படி இருப்பான்? அதுலேயும் சமமாக இருப்பான். அதை தனியாக சொல்கிறார், வெற்றி தோல்வியில் சமபாவனை. இதுவும் இருமை தான். கிருத்வா அபி, அவன் கிருத்வா அபின செய்கின்ற செயலில் இருந்த போதிலும், அவன் பிராரப்தத்திற்காக அவன் செயல் செய்தாலும் ந நிபத்தியதே, அவன் பந்தப்படுவதில்லை. இந்த மாதிரி இருக்கிறவன் அவன் பிராரப்த வசத்தினால ஏதோ செயல் செய்து கொண்டு இருந்தாலும் அவன் எதிலும் பந்தப்படுவதில்லை, எதுவும் பாதிப்பது அவனுக்கு இல்லை. ந நிபத்தியதே அப்படிங்கிறார். இங்கே என்ன சொல்லிட்டார்? 21, 22 துறவியை பற்றிய துறவர ஞானி அவன் செயல் செய்தாலும் அவன் செயலில் பந்தப்படுவது இல்லை. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துடலாம். எதிர்ச்சா லாப சந்துஷ்டக, எதிர்ச்சா எதிர்பாராமல் எதேச்சையாக, லாப கிடைப்பதில், சந்துஷ்டக திருப்தி அடைபவன். எதிர்பார்க்காமல் தற்செயலாக எது கிடைக்குதோ அதில் அவன் திருப்தியை உடையவன். முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, துவந்த்வா அதீதக, இருமைகளை கடந்தவன். இந்த சரீரம் எடுத்தாச்சுன்னா இருமை கட்டாயம் வந்துதான் ஆகும். அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சலிக்காமல் புலம்பாமல் ஏற்றுக்கொள்கிறவன் அர்த்தம். இருமைகளை கடந்தவன், இருமைகளே இல்லாதவன் அர்த்தம் இல்லை. துவந்த்வா அதீதகன்னா இருமைகளை கடந்தவன், அதை ஏற்றுக்கொள்பவன். விமர்சரக, பொறாமை இல்லாதவன். சித்தவ் அசித்தவ், சமக சித்தவ் அசித்தவ் ச. சித்தவ்னா வெற்றியிலும், அசித்தவ்ச்சன்னா தோல்வியிலும். முதல் வார்த்தை சமக, சமமாக இருப்பவன், இரண்டிலும் சம மனநிலையை உடையவன். கிருத்வா அபி, அவன் செயல் செய்தாலும் ந நிபத்தியதே, பந்தப்படுவது இல்லை. 21 துறவர ஞானி, 22 துறவர ஞானி, 20 இல்லறை ஞானி. இந்த 3 ஞானியை பற்றி சொல்லி அவங்க எந்த செயல் செய்தாலும் பந்தப்படுவதில்லை, செயல் செய்தாலும் செய்யாதவன், கர்மம் செய்தாலும் அகர்மத்தில் அவன் இருப்பவங்கிற கருத்தை சொல்லிக்கிட்டு வர்றார். இங்கே எதிர்பாராமல் கிடைப்பதில் மகிழ்ச்சி, திருப்தி, இருமைகளை கடந்தவன், பொறாமை இல்லாதவன், வெற்றி தோல்வி இவைகளில் சமமாக இருப்பவன். இதனுடைய பலன் என்ன? அவன் எந்த செயல் செய்தாலும் அதில் அவன் பந்தப்படுவது இல்லை. 22. அடுத்து என்ன சொல்ல போகிறான்னு சொன்னால், கடமைகளுக்குள்ள ஞானி. 23 என்ன சொல்ல போகிறாருன்னா, இல்லற ஞானியை திருப்பி சொல்கிறார். அதை கடமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானி. 20 இல்லற ஞானி சொன்னார். 21, 22 துறவர ஞானி. 23 இல்லற ஞானியை சொல்ல போகிறார். 24 பொதுவாக இந்த கருத்தை சொல்லி நிறைவு செய்யப்படுற, அது ஓம் பிரம்மார்ப்பணம், அதெல்லாம் ஃபேமஸ் ஸ்லோகம். சாப்பிடும்போது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த கர்மத்தில் அகர்மங்கிற கருத்தை, இந்த ஞான கர்ம சந்நியாச யோகங்கிற கருத்தை நிறைவு பண்ணுவார். நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.